will see the difference. நான் சொல்றேன், மக்கள் உங்களை பகைப்பது அல்லது பிசாசு சில எதிரிகளும் உங்க வாழ்க்கையில பண்றதுக்கு காரணம், தேவன் உங்க மேல ஏதோ விசேஷமானதை அவர் வைத்திருக்கிறார். அதே கர்த்தரை நானும் விசுவாசிக்கிறேன். அவர்களுக்கு செய்த கர்த்தர் எனக்கும். என் சகோதரரே, உலகம் உங்களை பகைத்தால் ஆச்சரியப்படாதீர்கள். அவனுக்கு மட்டும் நடக்காது, உனக்கும் நடக்கும். கர்த்தர் உன்னை ஐஸ்வர்யவான் ஆக்குவார், உன்னை வெற்றி உள்ளவன் ஆக்குவார், உன்னை சமாதானம் உள்ளவன் ஆக்குவார். மனுஷன் உங்களை பகைப்பதற்கு, உங்களை விரோதிப்பதற்கு பெரிய காரணம் இருக்குன்ற அவசியமே கிடையாது. நீ அவங்களோட நல்ல சாப்பாடு சாப்பிட்டாலே, ஆரோக்கியமான மனநிலை, ஆரோக்கியமான சரீரம், விசேஷமான வார்த்தைகள் தேவன் உங்களை நோக்கி அனுப்பி கொண்டிருக்கிறார். சூரியனின் மகிமை வேறு, நட்சத்திரத்தினுடைய மகிமை வேறு. எல்லாத்துக்கும் ஒரு மகிமை இருக்கு, உனக்கும் ஒரு மகிமை இருக்கு. நீங்க பொறாமப்படக்கூடாது. ஆனா சில பேர் பொறாமப்படுற மாதிரி உங்க வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். பேர் வார்த்தைக்கு ரெடியா இருக்கிறீங்க? ஆர் யூ ரெடி ஃபார் த வேர்ட்? அன்பு தகப்பனே, இந்த கால வேளையில் வார்த்தைக்காய், வசனங்களுக்காய் காத்திருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் உடைய வார்த்தை எங்களுக்கு அனுப்புவீராக. உடைய சத்தங்கள் எங்கள் தொனிகளில் கேட்கட்டும். உடைய வேதத்தின் அதிசயங்களை பார்க்கட்டும். புறப்பட்டு வருகிற உடைய வார்த்தைகளை இந்த கால வேளையில் எங்கள் செவிகளில் தொனிக்க பண்ணும். இயேசுவின் உயர்ந்த நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். பிரைஸ் காட். கர்த்தருடைய வார்த்தைக்கு செல்லுவோம். மல்கியா தீர்க்க தரிசன புத்தகம் 3வது அதிகாரத்திலிருந்து இதை நாம் படித்து வருகிறோம். அப்பொழுது நீங்கள் நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும், தேவனுக்கு ஊழியம் செய்கிறவனுக்கும் அவருக்கு ஊழியம் செய்யாதவனுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை திரும்பவும் காண்பீர்கள். எல்லாம் சொல்லுங்க, வித்தியாசத்தை காண்பீர்கள். ஆமென். You will see the difference. எல்லாம் சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து வித்தியாசத்தை பார்ப்பீங்க. ஆமென். சாலமோன் சொல்றாரு பிரசங்கில, நீதிமானுக்கும் அதான், துன்மார்க்கனுக்கும் அதான், நல்லவனுக்கும் அதான், கெட்டவனுக்கும் அதான், எல்லாம் சேமா நடக்குது அப்படின்றார். சிலர் அப்படிதான் யோசிக்கிறாங்க. சிலர் எப்படி யோசிக்கிறாங்கன்னா, எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் காரியங்கள் நடக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க. கோயிலுக்கு போனானே போட்டானே, ஆலயத்துக்கு போனானே போட்டானே, எல்லாம் சேம் தான். கர்த்தருக்கு கொடுத்தானே கொடுக்காட்டானே, எல்லாம் சேம் தான். பைபிள் படிச்சானே படிக்காட்டானே, எல்லாம் சேம் தான். தேவனுடைய ஊழியங்களில், தேவனுடைய காரியங்களில் ஈடுபட்டால் என்ன, படட்டா என்ன, எல்லாம் ஒன்று தான் அப்படின்னே மக்கள் நினைக்கிறாங்க. இப்படி படித்தான படிக்காட்டான எல்லாம் ஒன்று தான். வேலைக்கு போனானே போவட்டா என்ன, எல்லாம் ஒன்று தான். ஒழுக்கமாக வாழ்ந்தானே வாழாட்டா என்ன, எல்லாம் ஒன்று தான். எவ்ரிதிங் இஸ் சேம். ஸோ நத்திங் இஸ் பெட்டர். எல்லாமே ஒன்று தான், அப்படியே தான் இருக்கு. இப்படி மக்கள் யோசிக்கிறாங்க. இது வேத வசனத்தின்போது எப்படி இருக்குன்றத நம்ம என்ன பண்ண ஆரம்பிச்சிருக்கிறோம், பேச ஆரம்பிச்சிருக்கிறோம். மல்கியா 3:12. அப்பொழுது எல்லா ஜாதிகளும் உங்களை பாக்கியவான்கள் என்பார்கள், தேசம் விருப்பப்படத்தக்கதாய் இருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். எல்லாம் சொல்லுங்க, உங்களை பாக்கியவான்கள் என்பார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? பாக்கியவான்ற வார்த்தைலாம் நம்ம யூஸ் பண்றோமா? அவ்வளவா யூஸ் பண்றது இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஆல் த நேஷன்ஸ் will call you happy and blessed. எல்லாம் சொல்லுங்க, happy
and blessed. For you shall be a land of delights, says the Lord of hosts. என்ன சொல்றாரு? இது ஒரு ஆசீர்வாதம். எத்தனை பேர் ஆசீர்வாதத்தை கேட்க விரும்புறீங்க? வந்திருக்கீங்களா? கர்த்தர் சொல்றாரு, என் பிள்ளைங்க நீங்க, உங்களுக்கு நான் ஒரு ஆசீர்வாதத்தை சொல்றேன். அது என்ன தெரியுமா? உலகமே உங்களை பார்த்து பொறாமை கொள்ளும். ஆமென். உலகமே உங்களை பார்த்து என்ன சொல்லும் தெரியுமா? கொடுத்து வைத்தவன் அப்படின்னு சொல்லும். இந்த பாக்கியவான்ற வார்த்தைக்கு நிறைய அர்த்தம் இருக்கு. அதுல ஒண்ணு, பொறாமை கொள்ளத்தக்கவர்கள். ஆமென். உங்களுக்கு ரொம்ப டீட்டெயிலா நம்ம படிக்கணும்னா உங்களுக்கு தெரியும், பி ஆட்டிடியூட்ஸ் அப்படின்னு நம்ம சர்மன் ஆன் த மவுண்டன்ல படிக்கிறோம். அதில் ஃபுல்லாக என்ன வரும்? என்னங்க மலை பிரசங்கத்தில் என்ன வார்த்தை வரும்? இருக்கீங்களா? பாக்கியவான் 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 அப்படின்னே வரும். ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். நீங்க ஏதாவது ஒரு பாக்கியவான் சொல்லுங்க. இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள், இந்த பக்கம் ஏதாவது சொல்லுங்க. எல்லாம் சொல்லிட்டாங்கன்றீங்களா? எம்புட்டு வசனம் இருக்கு. அம்புட்டு பாக்கியவான நான் தான் அப்படின்றீங்களா? அதானே கரெக்டா? தெரியுமே. நம்மளுக்கு எந்த அபிஷேகம் இருக்கோ இல்லையோ, சமாளிபிகேஷன் அபிஷேகம் செம அளவுல இருக்குது. இந்த ஒரு அபிஷேகத்தை வச்சு என்ன வேணாலும் பண்ணலாம். ஆமென். எதையும் சமாளிக்கும் அபிஷேகம். ஆமென். குட். அதுல வருது பாருங்களேன், என்ன அந்த பாக்கியவான் என்ன? ஸ்பிரிச்சுவலி வித் லைஃப், ஜாய் இன் காட்ஸ் ஃபேவர். ஒரு இடத்துல எப்படி வருது? கர்த்தருடைய தயவை பெற்றவர்கள் அப்படின்னு. சில இடத்துல என்ன வருதுன்னா என்வி, இந்த மாதிரி வார்த்தை எல்லாம் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது பொறாமைப்படக்கூடிய அளவிற்கு அவங்க வாழ்க்கை இருக்குது அப்படின்ற அர்த்தத்தில் அது என்ன பண்ணுது? வருது. கத்தோலிக்க மொழிபெயர்ப்புல இந்த பாக்கியவான்ற வார்த்தை படிச்சிருக்கீங்களா? என்ன என்ன வார்த்தை இருக்கும் அதுல? படிச்சது இல்லையா? ஏன்னா நாங்க கேத்தலிக் கிடையாது, அதானே. நாங்க புரோட்டஸ்டன்ட், அதனால நாங்க கேத்தலிக் பைபிள்லாம் படிச்சதில்லை அப்படின்னு. திருவிவிலியம் கத்தோலிக்க மொழிபெயர்ப்பு வாசித்தீங்கன்னா பாக்கியவான் என்ன வார்த்தை இருக்கும்? ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்னா இருக்கும். அப்ப ஆசீர்வதிக்கப்பட்டவர்களுக்கு என்னென்ன இருக்கும்? நிறைய பேர் யோசிக்கிறாங்க பாருங்க. சரிங்களா? சமாளிக்கிறீங்க. சரி, ஓகே, சரி, எல்லாருக்கும் பாஸ் மார்க். ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்ல எப்படி போட்டிருக்குன்னா, கேத்தலிக்ஸ்ல பேரு பெற்றோர். என்ன போட்டிருக்கோம் சொல்லுங்க? பேரு பெற்றோர். அப்படின்னா என்னன்னா, பாக்கியவான் என்ன தெரியுமா? பேரு பெற்றவர்கள் அப்படின்னு அர்த்தம். ஆமென், ஆமென். கர்த்தருடைய வார்த்தையை இந்த காலையில நாம் பெற்றுக்கொள்வோம். அப்பொழுது எல்லா ஜாதிகளும் உங்களை என்ன சொல்லுவாங்க? வாழ்ந்தா இவங்கள மாதிரி வாழணும். எளியேரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது. துயருவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் ஆறுதல் பெறுவர். கனி உடையோர் பேறு பெற்றோர். அப்ப பேறு பெற்றோர்னே வருது பாருங்களேன், பேறு பெற்றோர். அப்ப கர்த்தர் சொல்றாரு நீ காலையில, அப்பொழுது எல்லா ஜாதிகளும் உங்களை என்ன சொல்லுவாங்க? பேறு பெற்றோர். ஆமென். உங்களை பார்த்து என்ன சொல்றாங்க? சந்தோஷமானவன். ஆமென். உங்களை பார்த்து என்ன சொல்றாங்க? கொடுத்து வைத்தவன். ஆமென். அவன் வாழ்க்கையை பார்த்தா எனக்கு பொறாமையா இருக்கு. ஆமென். இப்போ யாருக்கு சொல்றாரு பாருங்களேன், அப்பொழுது எல்லா ஜாதிகளும் உங்களை பாக்கியவான்கள் என்பார்கள். அப்படின்னா என்ன தெரியுமா? All nations shall call you happy and blessed. அப்படின்னா என்ன தெரியுமா? சபையை பார்த்து உலகம் என்னைக்கு பொறாமை கொள்கிறதோ அதுதான் கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு, இரத்தத்திற்கு கிடைத்த வெற்றியாக, மகிமையாக அது இருக்கிறது. ஆமென்.
அதுக்கு தான் சபையை கர்த்தர் வச்சிருக்கிறார். உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் வச்சிருக்கிற வேறுபாடு, அழைப்பு என்ன? இந்த உலகம் சபையை பார்த்து என்ன பண்ணும்? பேறு பெற்றவர்கள், கொடுத்து வைத்தவர்கள், பாக்கியவான்கள், அவங்களுக்கு என்ன சார்? அவங்க தேவன் அவங்களை என்னமா வாழ வச்சிருக்கிறாரு, என்னமா அவங்கள உயர்த்தி வச்சிருக்கிறாரு. கர்த்தரை தெய்வமாய் கொண்டவர்கள் யாரு? கர்த்தரை தெய்வமாய் கொண்டவர்கள் பாக்கியவான்கள். அப்ப பாருங்களேன், இதுதான் உலகத்தின் கருத்தா இருக்கணும்ன்றது கடவுளுடைய விருப்பம். உங்க உறவுகள், உங்கள் சொந்தங்கள், உங்கள் நண்பர்கள், உங்களை சுற்றில் இருக்கிற எல்லாரும் உங்களை இவ்விதமாக பார்க்கணும்னு கர்த்தர் என்ன பண்றாரு? விரும்புகிறார். அது தீர்க்க தரிசனமா சொல்றாரு. அப்பொழுது எல்லா ஜாதிகளும் உங்களை பாக்கியவான்கள் என்பார்கள். அது மட்டும் இல்ல, இன்னொரு வார்த்தை, தேசம் விருப்பப்படத்தக்கதாய் இருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, for you shall be a land of delight. ஏதோ இருக்குது அப்படி இருக்காதுன்ற. சும்மா ஏதோ இங்க இருக்கிறாங்க, என் போதாத காலம் அப்படி இருக்கிறாங்க அப்படி சொல்ல மாட்டீங்க. விருப்பப்படத்தக்கதா இருக்குமா? ஆமென், ஆமென். எல்லாம் சொல்லுங்க, தேசம் விருப்பப்படத்தக்கதா இருக்கும். சிம்பிளா சொன்னா உங்க வாழ்க்கை விருப்பப்படத்தக்கதா இருக்கும். வாழ்க்கையின் காரியங்கள் விருப்பப்படத்தக்கதா இருக்கும். ஏதோ இருக்குது அப்படின்ற மாதிரி நீங்க இருக்க மாட்டீங்க. பல்ல கடிச்சிட்டு இருக்க மாட்டீங்க. அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு நீங்க இருக்க மாட்டீங்க. ஒருவேளை அப்படி இருக்கலாம், ஆனா கர்த்தர் சொல்றாரு அது விருப்பப்படத்தக்கதாய் மாறும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். So all the nation shall call you happy and blessed. எல்லாரும் உங்களை பார்த்து என்ன சொல்ல போறாங்கன்னா, மகிழ்ச்சியானவர்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், பேறு பெற்றவர்கள், கொடுத்து வைத்தவர்கள், இவர்களை பார்த்தால் எனக்கு பொறாமையே வருகிறது என்று சொல்லுகிற ஒரு வாழ்க்கைக்கும் நிலைக்கும் தேவன் உங்களை என்னையும் அழைத்திருக்கிறார். ஆமென். வேத வசனத்துல இதுக்கு ஆதாரம் இருக்கா? கடவுள் யாரெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாங்களோ அவங்கள பார்த்தாலே மற்றவங்களுக்கு பொறாமை வருது. அது ஒரு அடையாளம். நமக்கு நிறைய பிரச்சனை ஏன் வருது தெரியுமா? நம்ம அவங்கள மாதிரி இல்லை. இருக்கீங்களா இன்னைக்கு காலையில? அவங்கள மாதிரி நீங்க இல்ல. யோசேப்புனுடைய உடை, யோசேப்புனுடைய ட்ரெஸ் அவன் சகோதரர்களுக்கு எதை கொண்டு வந்துச்சு? நம்மளும் இந்த அப்பாவுக்கு தான் பிறந்தோம், நம்மளும் இந்த வீட்டில் தான் பிறந்தோம், ஆனா இவனுக்கு மட்டும் என்ன கொடுத்துருக்கிறாரு? பலவர்ண அங்கி. எல்லாம் சொல்லுங்க, பலவர்ண அங்கி. இதெல்லாம் அவன் போட்டதுனால எனக்கு நான் என்ன சொல்றேன், இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டதுனால பைபிள்ல போட்டிருக்குது, அவனுடைய சகோதரர் எல்லாரிலும் அவனை தங்கள் தகப்பன் அதிகமாய் நேசிக்கிறதை அவன் சகோதரர் கண்டபோது அவனோடு பட்சமாய் பேசாமல் அவனை எல்லாம் சொல்லுங்க பகைத்தார்கள். hated him. ஆமென். ஏன் பகைச்சாங்க? ஏன்னா ட்ரெஸ் பளபளப்பா இருக்கு. நீங்க சம்டைம் யோசிப்பீங்க, நல்லா தானே பேசிட்டு இருக்காங்க, திடீர்னு இவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு. ஒன்றும் இல்லை, உங்க ட்ரெஸ் மாறினாலே ஆள் மாறிடுவாங்க. ஓ, நீ காலையில் நீங்க இருந்திருக்கீங்களா? ரெடியா? மனுஷன் கொஞ்சம் நீங்க அவங்கள விட பெட்டரா இருந்துட்டா போதும், உடனே உங்களுக்குள்ள இருந்து ஒன்று கிளம்பும். அதாவது நீ நல்லாரி, ஆனா என்னை விட நல்லா இருக்காத. ஓட்ட தத்துவம், ஓட்ட தத்துவம். அதாவது நீ நாசமா போன்ற ஆளை நீங்க ஈஸியா கண்டுபிடிச்சிருவீங்க, ஆனா நீ நல்லாருன்ற ஆளை தான் உங்களுக்கு கண்டுபிடிக்கிறது கஷ்டம். ஏன்னா அவனுடைய தத்துவம் என்னன்னா, நீ நல்லாரி நல்லாரி, ஆனா என்னை விட என்ன பண்ணிடக்கூடாது. இது கொஞ்சம் கண்டுபிடிக்கிறது கஷ்டம். இது ரொம்ப கண்டுபிடிக்கிறது கஷ்டம். வேற ஒன்றும் இல்லை, அவங்க ட்ரெஸ்ஸை விட இவன் ட்ரெஸ் எப்படி இருக்குது, கொஞ்சம் நல்லா கூட இருக்கிறவங்களுக்கே ஒரு மாதிரி ஆகும்.
100 ரூபா அவன் சம்பளம் கூட வாங்கியிருக்கான். அவனுக்கு மட்டும் ஏதோ ஸ்பெஷலா பண்றீங்க பாருங்களேன். இது அப்படியே உள்ள இருந்து என்ன பண்ணும், கிளம்பும், பகைப்பாங்க. ஹேட். நாம நினைப்போம் என்னடா நல்லா தானே இருந்தது, டக்குன்னு என்ன இவங்களுக்கு நம்ம என்ன பண்ணோம், ஒன்றும் பண்ண வேண்டாம், நல்ல சட்டை போட்டாலே போதும். நமக்கு சில நேரம் ஒரே பதட்டமா இருக்கும். நம்ம என்னதான் பண்ணோம், திடீர்னு நம்ம கூட பேசாம போயிட்டாங்க, திடீர்னு நமக்கு எதிராக மாறிட்டாங்க, திடீர்னு நம்மளை பகைக்கிறாங்க. நம்ம காரணத்தை தேடி ரொம்ப யோசிச்சுட்டு இருப்போம். கடைசியில் பார்த்தா ஒரு அல்பமான காரணமா இருக்கும், நீங்க யோசிக்காத ஒரு காரணமா இருக்கும். என்ன காரணம்? யோசேப்பின் சகோதரர்கள் எதுக்காக பகைச்சாங்களாம்? அவனுக்கு மட்டும் ஸ்பெஷலா போய் வாங்கிட்டு வந்திருக்கிறாரு, அவனுக்கு மட்டும் விசேஷமா என்ன பண்ணிருக்கிறாரு, வாங்கிட்டு வந்திருக்கிறாரு. இயேசு அதனாலதான் சொன்னாரு, இந்த உலகம் உங்களை பகைத்தால் ஆச்சரியப்படாதீர்கள். சண்டே ரெடியா வரணுங்க, உட்கார கடவும் எழுந்திருக்க கடவுன்ற இடத்துக்கு வரல நீங்க. ஆமென். பரிசுத்த ஆவியானவருடைய தொடுதலை வெளிச்சத்தை பெற்றுக்கொள்ளும்படியாய் வந்திருக்கிறீங்க. ஆமென், ஆமென். இயேசு சொல்றாரு பாருங்க, இந்த உலகம் உங்களை பகைத்தால் என்ன பண்ணாதீங்க. நிறைய பேருக்கு ஏன் என்ன பகைக்கிறாங்க, என்கிட்ட என்ன குறை இருக்கு? உங்ககிட்ட குறை இருந்தாதான் பகைக்கணும்ன்றது இல்ல, உங்ககிட்ட நிறை இருந்தாலே பகைப்பாங்க. நம்ம சில நேரம் குழப்பமா இருக்குது, நான் என்ன பண்ணேன், ஒன்றும் பண்ணல, கொஞ்சம் நல்ல தலை சீவி இருக்கிறீங்க. நான் என்ன பண்ணேன், அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஏதாவது ஃபிட்டிங் சேர்த்துருக்கீங்க. நான் அப்படி என்ன பண்ணேன், அவங்கள விட கொஞ்சம் நல்ல வீட்டில் இருக்கிறீங்க. நான் என்ன பண்ணேன், உங்கள் பிள்ளைக்கு வேலை கிடைச்சிச்சு. என்ன பண்ணேன், ஏதோ அவங்களோட கொஞ்சம் நீங்கள் எப்படி இருக்கிறீங்க, கொஞ்சம் பெட்டரா இருக்கிறீங்க. இப்படி இருந்துட்டாலே போதும். எப்படி இயேசு சொல்றாரு பாருங்களேன், do not be surprised believer if the world hates you. என் சகோதரரே, உலகம் உங்களை பகைத்தால் ஆச்சரியப்படாதீர்கள். ஓ, நீ காலையில ஒரு விசேஷமான வார்த்தைகளை தேவன் உங்களை நோக்கி அனுப்பி கொண்டிருக்கிறார். என் சகோதரரே, உலகம் உங்களை பகைத்தால் ஆச்சரியப்படாதீர்கள். ஆனா நம்ம ஒரு நாள் நமக்கு சர்ப்ரைஸா இருக்கு, ஏன் என்னாச்சு என்னாச்சு என்னாச்சு. மனுஷன் உங்களை பகைப்பதற்கு, உங்களை விரோதிப்பதற்கு பெரிய காரணங்கள் இருக்கணுன்ற அவசியமே கிடையாது. நீ அவங்கள விட நல்ல சாப்பாடு சாப்பிட்டாலே போதும், அவங்கள விட ஒரு நல்ல உடையை உடுத்தினாலே போதும், அவங்கள விட ஏதோ கொஞ்சம் பெட்டர் ஆயிட்டாலே போதும், உடனே அவன்லாம் இப்போ பணக்காரன் ஆயிட்டான், நம்ம கூடலாம் பேச மாட்டான் அப்படின்றோம். ஏன்னா ஒரு 2 வீலர் வச்சிருக்கிறாரு, நீங்க கார் வாங்கிட்டீங்க. நீங்க டியூ கட்டுறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறீங்கன்னு அவனுக்கு தெரியாது. ஹலோ, இருக்கீங்களா? அவன் 2 வீலர் நிம்மதியா போயிட்டு இருக்கான். நம்ம காரை வாங்கிட்டு அவனுக்கு இதெல்லாம் தெரிஞ்சுன்னா அவன் நம்ம கூட உட்காந்து அழுதுட்டு இருப்பான். என் கதை தெரியாம என்னை பார்த்து புறவம் போட்டு இருக்கிறடா, நானே கடனை உடனே வாங்கி எப்படி மெயின்டைன் பண்ணி போயிட்டு இருக்கிறேன், நீ வேற எப்படி பண்ணிட்டு இருக்கிறிய அப்படின்ட்டு அவங்களுக்கு தெரியாது பாருங்களேன். ஆனா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, வெளி தோட்டத்திலேருந்து பார்க்கறதுனால அவங்க ஈஸியா என்ன பண்ணுவாங்க, பகைப்பாங்க. ஆண்டவர் ரொம்ப சொல்றாரு. ஏன்னா நிறைய பேர் பாருங்க இந்த மாதிரி மனத்தாங்கல்ல நம்ம வாழ்க்கை வந்துருது. இதுக்கு என்ன பகைக்கிறாங்க, எதுக்கு இது பண்ணாங்க, ஒன்றும் இல்லை. உங்க கூட ஒரு 2 பேர் எக்ஸ்ட்ரா நல்லா நின்று பேசினாலே சிலருக்கு ஒரு மாதிரி ஆயிடும். ஹலோ, இருக்கீங்களா? நம்ம கிட்ட யாரும் பேசுன மாதிரி தெரியல, இவா கிட்ட அல்லது இவங்க கிட்ட சிரிச்சு சிரிச்சு பேசுறாங்க, சம்திங் ராங் அப்படின்றாங்க. ஒன்றும் இல்லை, சிலர் கொஞ்சம் பழகிறதுக்கு எளிமையா இருப்பாங்க, அதனால பேசியிருப்பாங்களா இருக்கும். ரொம்ப சிம்பிளா இருந்திருப்பாங்க, பேசியிருப்பாங்களா இருக்கும். நம்மளும் கத்துக்கலாம் எப்படி மக்களோடு பழகிறது, எப்படி பேசுறதுன்றது என்ன பண்ணிக்கலாம், கத்துக்கலாமா இருக்கும். இல்லை அடிக்கடி அவங்களுக்குள்ள ஒரு கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கும், அதனால அவங்க ஈஸியா என்ன பண்ணலாம், பேசலாம். இது தெரியாது பாருங்களேன், டக்குன்னு என்ன பண்ணிடுவாங்க, மூஞ்சி வேற மாதிரி போயிடும். ஸோ ரொம்ப தெளிவா இருக்குது பாருங்க. உலகம் உங்களை பகைத்தால், எல்லாம் சொல்லுங்க, உங்களை யாராச்சும் பகைச்சாங்கன்னா don't be surprised. Do not be surprised. Amen. ஆமா,
கண்டுபிடிச்சிடலாம். நீங்க கொஞ்சம் பெட்டரா மட்டும் போய் பாருங்க மற்றவங்களை விட. அதனாலதான் நம்ம பெரியவங்க எல்லாம் இப்படி என்ன சொல்லிடுறாங்கன்னா, ஊரோடு என்ன பண்ணு, ஊரோடு ஒத்துவாள் ஒத்துவாள். நீ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஏதாவது காமிச்சு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் ஏதாவது பண்ணியிருந்தேன்னு வச்சுக்கோங்க, உன்னை என்ன பண்ணுவாங்க, பகைப்பாங்க, ஒன்று அவங்க வெறுப்பாங்க. நான் சொல்றேன், மக்கள் உங்களை பகைப்பது அல்லது பிசாசும் சில எதிரிகளும் உங்க வாழ்க்கையில வந்து பண்றதுக்கு காரணம், தேவன் உங்க மேல ஏதோ விசேஷமானதை அவர் வைத்திருக்கிறார். ஆமென். You are something special. ஆமென். ஏன் என் வாழ்க்கையில பகைமை வந்தது, என்ன ஏன் மக்கள் வெறுக்கிறார்கள், ஏன் பகைக்கிறார்கள்? why hates? அதுவும் சொந்த சகோதரர்கள் ஏன் பகைக்கிறாங்கன்னா, நீ சொந்த சகோதரனை விட எங்கேயோ நீ விசேஷமானவளாய் விசேஷமானவனாய் தேவன் உங்களை உண்டாக்கி இருக்கிறார். You are something special. Amen. You are something special in your brother and your sisters. அவங்களை விட ஏதோ ஒரு விதத்தில் உங்களை தேவன் விசேஷமாய் வைத்திருக்கிறார். ஒரு சபை மேல அல்லது ஒரு பிசினஸ் மேல ஒரு இது வருதுன்னா ஒண்ணும் இல்லை, அவங்க பண்ணாத எதையோ ஒண்ணு நீங்க பண்ணிட்டீங்க, அவங்க செய்யாத எதையோ ஒண்ணு நீங்க என்ன பண்ணிட்டீங்க, செஞ்சிட்டீங்க. ஆமென். நான் சொல்றேன், do not be surprised. பக்கத்துல பா சொல்லுங்க, do not be surprised. ஆமென். ஆமென். என்ன பண்ணாதீங்க, ஆச்சரியப்படாதீங்க, இதெல்லாம் கண்டிப்பா நடக்குது. கீழே போங்க, இதுலயே கீழே போங்க. நாம் சகோதரிடத்தில் அன்பு கூறுகிற, ஓகே இதெல்லாம் இருக்குது. ஓகே, ஏன் இந்த உலகம் தன்னுடையதை அது சிநேகித்திருக்கு. அவங்கள மாதிரியே இருந்தாங்கன்னா நேசிப்பாங்க. நீங்க அவங்கள விட கொஞ்சம் ஜெபம் பண்றவங்களா, அவங்கள விட ஏதோ கொஞ்சம் ஊழியம் செய்யறவங்களா, இல்ல அவங்கள விட ஏதோ ஒண்ணு வந்துருச்சுன்னா உடனே என்ன ஆயிடும், தக்க 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 தானே. சவுலுக்குள்ள இருக்கிறது எப்ப வெளியே வந்துச்சு தெரியுமா? தாவீதை பாராட்டும் போது. போடுங்க. அது வரைக்கும் சவுல் யாரு, ரொம்ப நல்லவன். ஆனா எப்போ சவுல் கொண்டது 1000, தாவீது கொன்றது யாருதான் அந்த பாட்டை எழுதுனாங்கன்னு தெரியல. அவங்க பாட்டுக்கு பாட்டை எழுதி பத்த வச்சுட்டு போயிட்டாங்க. பத்தி எரிஞ்சது யாருக்கு தெரியும்? சவுல் கொன்றது 1000. தாவீது பார்த்துருப்பான், டேய் யாருடா அது, நான் இப்ப தான் கவுன்சில் எலெக்ஷன்ல ஜெயிச்சிருக்கிறேன், அதுக்குள்ள வருங்கால ஜனாதிபதி அப்படின்ட்டான் இவன ஒருத்தன். கடைசியில் பார்த்தா கவுன்சில் பதவி பிடிக்கிட்டாங்க. நீ ரொம்ப ஓவரா போறடா அப்படின்ட்டு. அது மாதிரி தான் ஒரு பாட்டு ஒண்ணு பாடுது, சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000 என்று முறையாக பாடினார்கள். எப்படி இருக்கும் அந்த நாட்டு ராஜாவுக்கு, டேய் என்னடா பண்றீங்க அப்படின்ட்டு. அவனுக்குள்ள இருந்து அந்த பொறாமை வந்து என்ன பண்ணுது, வெளிப்படுது. ஒண்ணும் இல்லை, யாரும் உங்களை கொஞ்சம் நல்லதா பாராட்டிட்டா பேசிட்டாலே போதும், டக்குன்னு உங்களை என்ன பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. கீழே போங்க. அந்த வார்த்தை எல்லாம் சொல்லுங்க, அந்த வார்த்தை. எந்த வார்த்தை? தாவீதை பாராட்டின அந்த வார்த்தை வசனமா இருந்துச்சா? அது அவனுக்கு எப்படி இருந்தது? எல்லாம் சொல்லுங்க, சவுலுக்கு எப்படி இருந்தது? விசனமாய் இருந்தது. அத கேட்ட உடனே அவனுக்குள்ள ஒரு மாதிரி பண்ணுது. அவன் என்ன சொல்றான் பாருங்க, அவன் மிகுந்த எரிச்சல் அடைந்து, தாவீதுக்கு 10000 எனக்கும் 1000 கொடுத்தார்கள், இன்னும் ராஜாங்கம் மாத்திரம் அவனுக்கு குறைவா இருக்கிறது என்று சொல்லி அந்நாள் முதற்கொண்டு சவுல் தாவீதை காய்மக்காரமாய் பார்த்தான். அன்னையிலிருந்து காய்மக்காரமான, அது என்ன காய் நினைச்சுக்காதீங்க, பொறாமையா பார்த்தான். இதெல்லாம் யாருக்கு தெரியும்? காய்மக்காரமாய் அப்படின்னா என்னன்னு கேட்டு யாராவது போய் இன்னைக்கு போய் கேளுங்க, காய்மக்காரமாய்னா என்ன அப்படின்னு கேளுங்க. என்னம்மா என்ன காய் எதை வாங்கிட்டு வரலையா அப்படின்றாங்க.
சர்ச்சுக்கு போயிட்டு வரும்போது Saul looked at David with suspicion and jealousy. எல்லாம் சொல்லுங்க, பொறாமை. பொறாமை. ஒருத்தரை பாராட்டிட்டா உள்ளுக்குள்ள இருந்து என்ன பண்ணுது, வெளியில வருது. நான் சொல்றேன், பொறாமைன்றது எல்லாருக்குள்ளயுமே வருது. பொறாமை எனக்கு வந்ததே இல்லைன்னு யாராவது இருக்கீங்களா? அந்த மாதிரி பரிசுத்தவான் இருந்தீங்கன்னா போகும்போது வாங்க, உங்க கூட தனியாக ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறேன். நான் இதுவரை பொறாமையே படாத ஒரு நபர் எங்கள் சபையில் இருக்கிறார் அப்படின்னு உங்களுக்கு காட்டுறேன். நான் எல்லாருக்குள்ளேயும் வரும், ஆனால் அதை கையாளணும். அதை என்ன பண்ணணும்? கையாளணும். பொறாமை வரவே வராதுன்னு சொல்லவே முடியாது, டக்குன்னு இங்கே வரும். அப்படி வர்றது நல்லது. ஏன்னா உங்க இருதயம் என்ன கண்டிஷன்ல இருக்குன்றது தெரியும். அப்போ என்ன பண்ணணும்னா உங்க ஹார்ட் கிட்ட சொல்லணும், ஹார்ட்டே பொறாமைப்படுத்துக்கு ஒண்ணுமே இல்லை, நீ ஏதோ ஒரு விஷயத்தில் விசேஷமாய் இருக்கிறாய். அவர்களுக்கு உயர்வை கொடுத்த கடவுள் உனக்கும் இன்னொரு விதத்தில் உயர்வை தருவார். ஆமென். You must heal the heart. அந்த டைமே உங்க இருதயத்தை என்ன பண்ணிடணும்? சுகமாக்கிடணும். ஆக்கலன்னு வச்சுக்கோங்களேன், அது உங்களை வச்சு செய்யும். புரியுதா உங்களுக்கு? அது உங்களை வேற மாதிரி ஆக்கி கடைசியில் இவன் ராஜாவா இருந்தானே தெரியல, தாவீதை விரட்டுறதையே இவன் வாழ்நாள் வேலையாகி போச்சு. புரியுதா உங்களுக்கு? தாவீதை விரட்டி, தாவீதை அழிப்பேன், தாவீதை கொல்லுவேன், தாவீதை இது பண்ணுவேன்ட்டு இப்படியே போய் லைஃப்ல கடைசியில் அவன் தான் செத்து போயிட்டான். யாரு? பைபிள் சொல்லுகிறது, பொறாமை எலும்புருக்கி. பொறாமை வந்து என்ன பண்ணுதான்? ஓவர் பொறாமை உடம்புக்கு ஆகாது. பைபிள்ல எவ்வளவு அழகா போட்டிருக்கு பாருங்களேன். It affects your bones, it affects your body. ஏன்னா இந்த மனிதனுடைய சரீரம்ன்றது கெமிக்கல்களால் நிறைஞ்சிருக்குது. தமிழ் என்ன சொல்றோம்? ரசாயனம். கரெக்ட் தானே? நம்முடைய சரீரம் எதனால நிறைஞ்சிருக்கு? ரசாயனத்தினால் நிறைஞ்சிருக்கு. நீங்க எந்த மாதிரி எண்ணங்களை எண்ணுகிறீர்களோ அந்த மாதிரி ரசாயனத்தை உங்க பாடி என்ன பண்ணும்? ரிலீஸ் பண்ணும். பாருங்க, பைபிள் சொல்லுகிறது, சொஸ்த மனம் உடலுக்கு ஜீவன், பொறாமையோ எலும்புருக்கி. எல்லாம் சொல்லுங்க, சொஸ்த மனம் உடலுக்கு ஜீவன். உங்க மனம் ஆரோக்கியமா இருந்தால் உங்கள் சரீரம் ஆரோக்கியமாகவே இருக்கும். என்ன வார்த்தை பாருங்களேன். இப்போ சைக்காலஜி மூலமா, டாக்டர்ஸ் மூலமா இதெல்லாம் படிச்சு பெரிய மெடிசன் சயின்ஸ் எல்லாம் வருது. ஆனா எத்தனை ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக வேத வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, சொஸ்த மனம் உடலுக்கு ஜீவன். எப்படி வருது? A sound heart is the life of the flesh. ஆரோக்கியமான மனது ஆரோக்கியமான சரீரம். தட்டுங்க ஐயா, ஏன் எப்படி இருக்கிறீங்க? ஆமென். எல்லாம் சொல்லுங்க, ஆரோக்கியமான மனது ஆரோக்கியமான சரீரம். நிறைய நேரம் உங்க சரீரத்தில் வர்ற நோய், தேவையில்லை இல்லாத பிரச்சனைக்கு காரணமே உங்க மனசு சரியில்லை. ஆனா டாக்டர்கிட்ட போய் உடம்பு சரியில்லை அப்படிம்போம். டாக்டர் சொல்லுவாரு, தூங்குனீங்களா, ரொம்ப டென்ஷனா இருக்கீங்களா, இப்படியே பேசுவார். உடம்பு சரியில்லைன்ற ஏன் இதையே பேசிட்டு இருக்கீங்க? ஏன்னா அவருக்கு நல்லா தெரியும் இது மண்டைக்குள்ள ஏதோ ஓடுது, அதனால உடம்பு இப்படி இருக்கு. இது மண்டையை கரெக்டா ஆக்கிடுச்சுன்னா உடம்பு கரெக்டா ஆயிரும். இருக்கீங்களா? A sound heart is the life of the flesh. ஆரோக்கியமான மனது ஆரோக்கியமான சரீரத்தை உருவாக்குகிறது. எவ்வளவு பெரிய சைக்காலஜிக்கல் ட்ரூத் பாருங்க. வெறும் இது தியாலஜி கிடையாது, இல்ல சைக்காலஜியும் இருக்கு. இது வெறும் இறையியல் மட்டுமல்ல, இங்கு மனோவியலும் இருக்கிறது. ஏன்னா இறையியல்னா என்ன? கடவுள் மனுஷனை எப்படி உண்டாக்கினார், மனுஷன் எப்படி இயங்குகிறான், மனுஷனுடைய பாடி எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, அவன் வாழ்க்கையின் காரியங்கள்லாம் என்ன நடக்குதுன்றத சொல்றதுதான் இறையியல். அதுல ஒரு பாட்டு மனோவியல் இருக்குது. அதை ஒரு சப்ஜெக்டா எடுத்து எல்லாரும் என்ன பண்றாங்க? படிக்கிறாங்க. As a man thinketh, so is he. ஒரு மனுஷனுடைய எண்ணங்கள் எப்படியோ அப்படியே அவனுடைய வாழ்க்கை இருக்கிறது அப்படின்னு படிக்கிறாங்க.
அப்ப பாருங்களேன், எண்ணங்கள் தான் வாழ்க்கையின் வண்ணங்கள். ஆமென், ஆமென். எல்லாம் சொல்லுங்க, சொஸ்த மனம் உடலுக்கு ஜீவன். அப்படின்னா என்னன்னா, உங்க ஹார்ட்ல இருந்து தான் எல்லாமே ஆரம்பிக்கும். மற்றவங்க உங்க மேல பொறாமப்படும் போது எப்படி நடந்துக்கணும்னு சொல்லிட்டேன், அதை புரிஞ்சுக்கணும். அதை குறித்து ஆச்சரியப்பட உங்களுக்குள்ள அது எழும்பும் போது, எனக்கு பொறாமையே வர்றதில்லை பிரதர் அப்படிலாம் கிடையாது. வரும், பொறாமப்பட்டதே இல்லை அப்படிலாம் வராது. உங்களை விட கொஞ்சம் கலர் தூக்கலாக ஒருத்தங்க கட்டிட்டாலே போதும். யாராவது வந்து நல்லா இருக்கக்கா அப்படின்ட்டு, நானும் தான் உடுத்தி வந்திருக்கேன், ஒருத்தருமே சொல்லலை காலையில இருந்து. சின்ன சின்ன மேட்ரு போதும், ரொம்ப பெருசு பெருசாலாம் தேவையே கிடையாது. டக்குன்னு ஒன்று வரும், உங்க மூஞ்சி டங்குன்னு ஒரு மாதிரி ஆகி அவங்களுக்கு ஸ்தோத்திரம் சொல்லாமலே போயிருவீங்க. ஏன்னா ஆத்திரம் இருக்குல்ல, எப்படி ஸ்தோத்திரம் வரும்? நம்ம உடனே பாப்பா, என்ன அக்கா தோத்திரம், என்னாச்சு? நல்ல ஜெபம் பண்ணுவாங்களே இந்த அக்கா, ஜெபம் பண்ணுவாங்க, ஆனா அவங்களுக்கும் பொறாம வரும் இல்லையா? நல்லா அந்நிய பாஷெல்லாம் பேசுவாங்களே, அதெல்லாம் பேசுவாங்க. ஆனாலும் நீங்க அவங்கள கொஞ்சம் பாராட்டிட்டீங்க, இவ்வளவுதான். நீ இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஒருத்தர் ஒருத்தர் நீங்க அணுக, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க உங்களுக்கு உதவியா இருக்கும். அதனால கொஞ்சம் பாராட்டும் போது நீங்க கொஞ்சம் கவனமா பாராட்டுங்க. இதுக்கு தேவையில்லாம பத்த வச்சுக்கிற மாதிரி பாராட்டுறீங்க. சில பேர் பத்த வைக்கிறதுக்காக பாராட்டுறாங்க. அந்த தவுள்காரன் காதுல விழுற மாதிரி சொல்லு. 10 ரூபா உனக்கு. இது ஓடிக்கிட்டே இருக்கு ரொம்ப நாளா. அதெல்லாம் பண்ணக்கூடாது. நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கும், கவனமா இருக்கும். சில நேரம் நம்ம பண்ணி விட்டா அது சில நேரம் இதை என்ன பண்ணிடும், ஆயிடும். எல்லாருக்கும் ஒரு சிறப்பு என்ன பண்ணுது இருக்கு. எல்லாரும் ஏதோ ஒரு விதத்துல சிறப்பா இருக்கிறோம். ஓகே, சொஸ்த மனம். எல்லாம் சொல்லுங்க, சொஸ்த மனம் உடலுக்கு ஜீவன். பொறாமையோ எலும்பு உருக்கி. பொறாமையோ என்னதான், எலும்பு உருக்கி. பட் envy the rootedness of the bones. எல்லாம் சொல்லுங்க, பொறாமை எலும்பு உருக்கி. சிலர் இதை தப்பா படிச்சிருக்கிறாங்க. எப்படி படிச்சிருக்காங்கன்னா, ஒருத்தர் சொல்றாரு, நமக்கு ஏதாவது நல்லது நடந்துச்சு, நம்ம வாழ்க்கையில் ஏதாவது குட் திங்ஸ் நடந்துன்னா யார்கிட்டையும் என்ன பண்ணக்கூடாது, சொல்லவே கூடாது. சொன்னா என்ன பண்ணிடுவாங்க, பொறாமப்படுவாங்க. பொறாமப்பட்டா நம்ம எலும்பு உருகிரும் அப்படின்றார் ஒருத்தர். இந்த வெளிப்பாடு எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னா, நான் சொன்னேன், ஐயா, யாரோ பொறாமப்பட்டா உங்க எலும்பு உருவாது, பொறாமப்படுறவன் எலும்பு உருகும். நம்ம ஆட்கள் என்ன பண்றது, எல்லாத்தையும் மூடி மூடி வைக்கிறது. கர்த்தரே ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தா என்ன பண்ணிருது, அது மூடியே வைக்கிறது. ஏன் தெரியுமா? யாரோ சொல்லிட்டாங்க கண்ணு வச்சிருவான். அவன் கண்ணு வைக்கணும்னு தானே உங்களை ஆசிரியரே வதிக்கிறாரு. ஆமா, முதல்ல அதுல கண்ணு வைப்பான், அப்புறம் கர்த்தர் மேல கண்ணை வைப்பான். ஆமா ஆமா, இதெல்லாம் வந்து நம்ம வாழ்க்கையில வரக்கூடிய ஒரு காரியமா இருக்கு. அதை கொடுத்து வருத்தப்படக்கூடாது, ஆச்சரியப்பட கூடாது. பாருங்க, ஆனா நம்ம பொறாமப்படுறவங்களா இருக்கக்கூடாது. அதுதான் இங்க பேச்சே. நம்ம என்ன பண்ணணும், ஆனா நமக்குள்ள வரும், கண்டிப்பா வரும், வராதுன்னு சொல்லவே முடியாது. நம்மளை விட அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் அதிகமா இருக்கிறார்கள், என்னை விட அவர்களுக்கு ஃபாலோவர்ஸ் அதிகமா இருக்கிறார்கள். என்ன அவனுக்கு 10 லைக் எக்ஸ்ட்ரா போட்டிருக்காங்க. இதெல்லாம் நவீன கால பிரச்சனைகள். ஷேர் அதிகமா இருக்க, இந்த பங்குச்சந்தை ஷேர் இல்லை இதுல உடனே ஒரு மாதிரி ஆயிரும். நான் போடுறேன் பாரு ஒரு புது ரீல்ஸ, நான் இது பண்றேன் பாரு, என் சப்ஸ்கிரைபர் இது பண்றேன் பாருன்னு அப்படியே கவனமா இருக்கும். இதெல்லாம் நம்ம ஹார்ட்ல வந்து ஏற்படுற காரியங்கள். அப்படி வருதா பாஸ்டர் உங்களுக்கு வந்திருக்கிறா அப்படின்னு நிறைய கேட்குறீங்கன்னா, கண்டிப்பாக வந்திருக்குது. ஏன்னா பாஸ்டருக்கும் அதே உணர்வு தான். ஆனால் பாஸ்டர் என்ன பண்ணுவார்னா, இருதயமே தேவை கண்டதை யோசித்து உடம்பை கெடுத்துக்காத, உன் லெவல் என்னன்றது உனக்கு தெரியும்,
உனக்கு ஏதாச்சும் வேணும்னா கர்த்தர்கிட்ட கேளு, அவர் உன்னை கண்ணா பின்னான்னு ஆசீர்வதிப்பாரு. கண்டதை யோசிச்சு உடம்ப கெடுத்துக்காத, நிம்மதியா தூங்கணும். இப்படி உங்க ஹார்ட்டை தட்டி கொடுத்து பழகிட்டேன்னு வைங்களேன், அதுக்கு அது வரவே வராது. யூ மஸ்ட் ட்ரெயின் யுவர் ஹார்ட். ஆமென். எனக்கு வருதா? வந்திருக்குது. அப்பப்போ வேற வருமா? கண்டிப்பா வரும். வரும்போதெல்லாம் நான் சொல்லுவேன், அவர் நீ கிடையாது, நீ அவர் கிடையாது. சந்திரனின் மகிமை வேறு, சூரியனின் மகிமை வேறு, நட்சத்திரத்தினுடைய மகிமை வேறு. எல்லாத்துக்கும் ஒரு மகிமை இருக்கு, உனக்கும் ஒரு மகிமை இருக்கு. ஆமென். இந்த வெளிச்சத்தை வச்சுதான் இருதயத்தை என்ன பண்ணணும்? ஹீல் பண்ணணும். எல்லாம் சொல்லுங்க, ஹீல் யுவர் ஹார்ட். ஆமென். இந்த பொறாமைன்றது சாதாரணமானதே கிடையாது. சொந்த சகோதரனை பகைக்கிறதோடு மட்டுமல்ல, அவனை தூக்கி எங்க போட்டாங்க? கொல்லுகிற அளவுக்கு போயிட்டாங்க. இப்ப இந்த பொறாமையை நீங்க அது ஒரு அழிக்கிற நெருப்பு மாதிரி. அப்படி எரியும் போதே தண்ணியை ஊத்தி அணைக்கலன்னு வச்சுக்கோங்களேன், காட்டு தீ மாதிரி ஆயிரும். சவுல் கடைசியில் என்ன பண்றான்? கொல்றதுக்கு தேடிட்டு இருக்கிறான். டேய், இதுக்காவட உன்னை ராஜாவாக்குனாரு கடவுள். ஆனா இவன் தாவீது என்ன பண்றான்? கொல்றதுக்கு தேடுறான். சகோதரர்களுக்குள்ளே பகைமை வந்த உடனே தன் சொந்த சகோதரன் என்ன பண்றாங்க? நைஸா கூட்டிட்டு போய் குழியில தள்ளி அவர்களை அவன் என்ன பண்றாங்க? கொல்ல பார்த்தார்கள். ஒன்றும் இல்லை, நான் நல்ல வீடு கட்ட போறேன், நான் கார் வாங்க போறேன், நான் 100 கோடியில் சர்ச்சு கட்ட போறேன், ஏதோ தன் ட்ரீமை சொல்லியிருக்கிறான். யாரு? யோசேப்பு. இவனுக்கு அடுத்தாலும் இன்னும் கடுப்பாயிட்டான். ஏற்கனவே கொஞ்சம் கடுப்பா இருக்கான். இவன் சட்டக்கிட்டெல்லாம் கொஞ்சம் நல்லா போடுறான். ஆமா, போடுவேன்டா, நானும் கோட்டை போடுவேன்டா, என்னதான் வெக்கையா இருந்தாலும் கோட்டை போடுவேன்டா அப்படின்னு இவன் எப்ப பார்த்தாலும் அந்த ட்ரெஸ்ஸையே வேற போட்டுட்டு அலையிறான். யோசேப் ட்ரெஸ்ஸை போட்டது மட்டும் இல்ல, இவன் என்ன பண்றான்? இவன் ட்ரீம் எல்லாம் சொல்றான். ஒரு நாள் இப்படிதான் அறுத்துக்கிட்டு இருந்தோம், என் கெட்டு மட்டும் என்ன பண்ணிச்சு? நிமிர்ந்து இருந்ததுன்றான். இருடா, உன்னை நிமிக்குறேன்டா அப்படின்னு அன்னைக்கே பிளானை போட்டாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் அண்ணன்மார்களை பார்க்கறதுக்காக இவன் போகும்போது கரெக்டாக என்ன பண்ணிட்டான்? மாட்டிக்கிட்டான். அவன் தூரத்தில் வரும்போது இப்போ அவனுக்கு என்ன பேர் வைக்கிறாங்க? சொப்பனக்காரன், ட்ரீமர். இவன் தானே இந்த அம்பானியாவேன், கோடீஸ்வரனாவேன், பெரிய ஆளாவேன் பேசிக்கிட்டே இருப்பான். இன்னைக்கு பாரு, அவனை தூக்கி குழியில போடுறேன், இவன் கனவு எப்படி நிறைவேறுதுன்னு பார்க்கிறேன். பாருங்க, 2 காரியம். ஒன்று, உங்க மேல மக்கள் பொறாமை கொண்டு உங்களுக்கு தீமை செய்யலாம். தீமையே மனிதர்கள் செய்ய மாட்டாங்கன்னு நான் சொல்ல, தீமை செய்யலாம். ஆனா உங்களுக்கு கனவை கொடுத்த கர்த்தர் அதை எந்த விதத்திலையும் நிறைவேற்றுவார். ஆமென், ஆமென். உங்களை பின்னுக்கு தள்ளலாம், உங்களை போட்டு கொடுக்கலாம், உங்களுக்கு எதிராக ஏதாவது பண்ணலாம். ஏன்னா மனுஷனுடைய கோபமோ பொறாமையோ உங்க வாழ்க்கையை தடுத்து நிறுத்த முடியாது. அதனால மனுஷனுக்கு பயப்படக்கூடாது. ஆமென். சென்னை மீட்டிங்ல அது பேசினேன். ரொம்ப மனுஷனுக்கு என்ன பண்ணாதீங்க, பயப்படாது. மனுஷனை நேசிக்கலாம், மனுஷனை மதிக்கலாம், உதவி செய்யலாம், உதவி பெறலாம். ஆனா யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப பாருங்களேன், நாம் அவனை கொல்றதுக்கு அவன் என்னடா பண்ணா? நாம் அவனை கொன்று இந்த குழிகளில் ஒன்றில் அவனை போட்டு ஒரு துஷ்ட மிருகம் அவனை பட்சித்தது என்று சொல்லுவோம் வாருங்கள், அவனுடைய சொப்பனம் எப்படி முடியும் என்று பார்ப்போம் என்றார்கள். யோசித்து பாருங்களேன், சொந்த சகோதரன் கொஞ்சம் நல்லா நான் அதை பண்ண போறேன், இதை பண்ண போறேன், அப்படி வர போறேன்ட்டான். இன்னும் பண்ணல. ஏதாவது ஆரம்பிச்சாங்களா? ஆரம்பிக்கவே இல்லை. ஆனா அதுக்குள்ள இவங்க பிளான போட்டாங்க. இவன் ட்ரீம இவன் நம்புறத விட இவங்க ரொம்ப நம்புறாங்க. சத்துரு நீங்க ஒண்ணுமே பண்ணல, செய்ய போறேன்னு சொல்லிருப்பீங்க, உடனே 10 பிரச்சனை வந்துடும். சில பேர் அதனாலதான் அமைதியா இருப்பாங்க, தண்டவே வேண்டாம் அப்படின்ட்டு. நான் என்ன சொல்றேன், நீங்க புரிந்து கொள்ளுங்க, வாழ்க்கையின் காரியங்களை புரிந்து கொள்ளுங்க. இப்படிதான் அது நடக்குது. சில பகைமைகள், சில வெறுப்புகள் வருது பாருங்களேன், உள்ள தூக்கி போட்டு அவனை மூடிடுவோன்னு பிளானை போடுறாங்க.
என்னதான் மனுஷன் ஒரு பிளானை போட்டாலும் அவர் ஒரு பிளானை போட்டு வச்சிருக்கிறார். அவர் ஒரு திட்டத்தை போட்டு வச்சிருக்கிறார். அவர் ஒரு யோசனையை போட்டு வச்சிருக்கிறார். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடாது. ஆமென். இந்த தரிசனத்தை தந்தவர், அந்த கனவை தந்தவர், அந்த வேலையை தந்தவர், அந்த ஊழியத்தை தந்தவர், எத்தனை பேர் வந்து என்ன பண்ணாலும் உங்களை கொண்டு செய்ய நினைத்ததை அவர் செய்து முடிப்பார். ஆமென். ஆனா இதெல்லாம் இருக்குதுன்றதை நீங்க புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த பொறாமையை டீல் பண்ணாம விட்டா அது எங்க வரைக்கும் போயிடுச்சு? கொல்ற வரைக்கும் போயிடுச்சு. சொந்த சகோதரனை கொல்லணுன்ற அளவுக்கு போயிடுச்சு. நமக்கு ஆச்சரியமா இருக்கும். பைபிள்ல இருக்கிற கதைகள்லாம் படிங்க, வாழ்வியின் கதைகள் தான் அது. 2 பேர் கோயிலுக்கு போறாங்க, 2 பேர் ஆஃபரிங் கொடுக்குறாங்க. ஒருத்தன் வந்து நிறைய ஆஃபரிங் கொடுக்குறான். கர்த்தர் பார்த்தாரு. கர்த்தர் சொல்றாரு, காயினுடைய பலியை பார்க்கிலும் ஆபேலுடைய பலி மேன்மையானதாய் இருக்கிறது அப்படின்னு கர்த்தர் அவனை என்ன பண்றாரு? அங்கீகரித்தார், அவனை ஆசீர்வதித்தார், அவனுக்கு ஸ்பெஷலா கொடுக்கிறார். கர்த்தர் ஒரே மாதிரி ட்ரீட் பண்ண மாட்டார். தன்னை மதிக்கிறவனை வேற மாதிரி மதிப்பார். தன்னை கனம் பண்ணுகிறவனை வேற மாதிரி கனம் பண்ணுவார். தன்னை உண்மையாய் சேவிக்கிறவர்களை வேற விதமாய் அவர் அங்கீகரிப்பார். ஆபேலும் தன் மந்தைகளின் தலையீற்றுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேலையும் அவன் காணிக்கையையும் கர்த்தர் என்ன பண்ணாரு? அங்கீகரித்தார். எல்லாம் சொல்லுங்க, ஒருவருக்கான அங்கீகாரம் இன்னொருவருக்கு அகங்காரம். இவன் அங்கீகரிச்ச உடனே அவனுக்குள்ள என்ன வருது? நம்ம பிரதர்ஸை தானே பாராட்டினாங்க, சரி நம்மளும் அடுத்த முறை போகும்போது கர்த்தரை உண்மையா என்ன பண்ணுவோம்? வேல்யூ பண்ணுவோம். நம்ம இதுல இருந்து என்ன பண்ணுவோம்? கத்துக்கொள்வோம் போல. காயினை அவன் காணிக்கையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முக நாடி. இந்த ஃபேஸ்ன்றது மனதனுடைய கண்ணாடி. உள்ளுக்குள்ள ஒரு மாதிரி ஆச்சுன்னா எங்க பார்த்தா தெரியும்? பைபிள் எப்படி போட்டுருக்கு பாருங்களேன். முக நாடி வேறுபட்டது. மூஞ்ச பார்த்தாலே தெரியுது, கருகருன்னு இருக்கு. என்னடா கருகருன்னு இருக்கு? கோயிலுக்கு தானே போயிட்டு வந்தோம். அவனை அங்கீகரிச்சிட்டார், என்ன பண்ணல? அங்கீகரிக்கல. அதனால எப்படியாவது அவனை யோசித்து பாருங்களேன். முதல் கொலையே அங்கதான் என்ன பண்ணுது? நடக்குது. இவங்கெல்லாம் எங்கேயோ இல்ல, கடவுளை தேடிட்டு வந்தவங்க தான். 2 பேருமே காணிக்கை கொடுத்துருக்குறாங்க. ஆனா சிறுக விதைக்கிறவன் பெருக விதைக்கிறவன், முதல் பலனை கொடுக்கிறவன் வேற மாதிரி பார்ப்பான், மிச்சி மீதியை கொடுக்கிறவன் வேற மாதிரி பார்ப்பான். இப்ப நாம என்ன பண்ணிக்கணும்? கத்துக்கணும். கர்த்தாவே, உங்களுக்கு மிச்ச மீதி கொடுக்குற ஆளா இல்ல, உங்களுக்கு முதல்ல கொடுக்குற ஆளா நான் வரணும். இருக்கீங்களா? ஆமென், ஆமென். சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான். கர்த்தர் வச்சிட்டார் ஒரு பிரமாணத்தை. பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். இவன் மட்டும் கர்த்தரை நம்பி, இவர் போனா மட்டும் பொண்ணு வெளியுமா வருது, இவர் போனா மட்டும் மக்கள் லட்சக்கணக்கில் கொடுக்குறாங்கன்னா அதுக்கு பாருங்க, அப்படியே கொண்டு வந்து தங்க மோதிரம்லாம் போட்டு விட்றாங்க சென்னையில். ஆமே, ஆம். போன மீட்டிங்ல மட்டும் 7 தங்க மோதிரம், ஒரு வைர மோதிரம். அப்போ கொஞ்சம் பேர் பார்க்குறாங்க, பாலசேகர் துருபதேசக்காரர். இது உபதேச பிரச்சனை இல்லை, மோதிர பிரச்சனை. அதனால தான் மோதிரம். ஏன்னா மோதிரம். ஹலோ, புரியுதா? சில பேருக்குள்ள இருந்து சில ஸ்பிரிட்லாம் அப்படி வெளியில வரும். கொஞ்சம் பாராட்டி பார்த்தா, கொஞ்சம் நல்லாய் பார்த்தா அது ஒரு தேவையில்லாத ஒரு விஷயம். ஆமா, போய் ஏதாவது சொல்லிக்கிட்டு, ஏதாவது பரப்பிக்கிட்டு, ஏதாவது இது பண்ணிட்டே இருப்பாங்க. ஆமா, ஏன்னா நீ அவங்களோட பெட்டர் ஆயிட்டு இருக்கீங்க. அவங்களுக்கு நடக்காது, ஏதோ உங்களுக்கு நடக்குது. ஏதோ உங்க மூலமா கர்த்தர் ஒரு காரியத்தை செய்வார். ஒரு கூட்டத்துக்கு போயிருந்தேன். அந்த கூட்டத்தில் பிரசங்கம் பண்ணேன். நான் ஒரு 5-6 ஊழியக்காரங்க அழைக்கப்பட்டிருக்கிறாங்க. அதில் நான் ஒரு ஆள். நான் போய் பிரசங்கம் பண்ணா கொத்து கொத்தா கொண்டு வந்து கோல்டு, டாலர்ஸு, பணம் எல்லாம் கொண்டு வந்து மக்கள் அப்படியே
வாரி இறக்கிறேன். என் கையில இவ்வளவு குத்தா இருக்குது கோல்டு. அன்னையோட சரி, அந்த ஆள் என்கிட்ட பேசவே இல்லை. அதான் அவர் என்கிட்ட பேசின கடைசி நிகழ்வு. எந்த கிரவுண்டா இருந்தானே நம்ம ஆட்டத்தை நம்ம ஆடணும் இல்லையா? ஆமே. நான் என்ன சொன்னேன், அப்புறம் எதுக்கு உங்க கிரவுண்டுக்கு என்ன கூப்பிட்டீங்க? ப்ராஸ்பரிட்டி அனாயிண்டிங் எங்க மக்களுக்கு வேணும், அதனால பாலசேகர கூட்டம் அப்படின்னாங்க. ப்ராஸ்பரிட்டி அனாயிண்டிங் ஹெவியாவே வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. ஹெவியா வேலை செய்யலாம், ஆனா எங்களை விட வேலை செய்யக்கூடாது பாஸ். அவ்வளவுதான். நான் என்ன நம்ம பண்ணோம், சில நேரம் நம்ம ரொம்ப ஒரு மாதிரி ஆயிரும் தெரியுமா? நான் என்னடா தப்பு பண்ணேன், என்னை விட உனக்கு நிறைய காணிக்க வந்துச்சுல, அதான் தப்பு. உனக்கு நிறைய பேர் கொண்டு வந்து நிறைய கொடுத்தாங்களா, அதான் தப்பு. இப்ப நம்ம வாய் வேற என்ன தெரியுமா, கொடுக்கறது மட்டும் இல்ல சொல்ல வேற செஞ்சிடறேன். அது இன்னும் ரொம்ப இருக்கீங்களா? எனக்கு என்னன்னா, எதுக்கு மறைக்கணும்? கர்த்தர் செஞ்ச நன்மைய மறைக்காம சொல்லணும். அது சிலருக்கு பொறாமையாய் மாறும், சிலருக்கு அது விசுவாசமாய் மாறும். அது இருதயத்தை பொறுத்தது. It depends on heart. அப்படி சொல்லும்போது சார், எப்படி எங்க போதகரை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார், எப்படி இந்த மனுஷனை கடவுள் உபயோகிக்கிறார், கடவுளுடைய வார்த்தையை சுமந்து போனா கர்த்தர் இன்னைக்கும் மாறாதவரா இருக்கிறாருன்னு விசுவாசத்தை தூண்டும் செயலும் அதுக்குள்ள இருக்கு. ஆனா பொறாமையை தூண்டுறதும் அதுக்குள்ள இருக்குது. அந்தந்த இருதயம் அப்படி அதை என்ன பண்ணுது, வாங்குது. சிலர் வந்து பார்த்துட்டு எங்களுக்கு அந்த அனாயிண்டிங் வேணும், எங்களுக்கு அந்த இம்பார்ட்டேஷன் வேணும், எங்க மேல அதை பேசுங்க, எங்க சபை மேல அதை பேசுங்க, எங்க மேல அந்த கையை வைங்க, அது எங்களுக்கு வேணும் அப்படின்றாங்க. சிலர் வந்து பாக்குறாங்க, அது என்ன, அது இவரே ஆள்லாம் செட் பண்ணிருப்பாரு அப்படின்றான். எப்படி எல்லா கூட்டத்திலையும் நானே செட் பண்ணி, நீ அதை கொடுத்துரு, நீ இதை கொடுத்துரு, இதை கொடுத்துரு, இப்படி இதே வேலையா இருக்கிறான் நான் பாருங்க. ஏன்னா அவங்களால அதை என்ன பண்ண முடியல. என்ன நம்மளும் இத்தனை வருஷம் செய்யறோம், நமக்கு ஒருத்தனும். அதான் ஒருத்தர் ஓப்பனாவே சொல்லிட்டாரு, நாங்கெல்லாம் பேசும்போது கூல் ட்ரிங்க்ஸே தர மாட்டேங்காங்க, உங்களுக்கு கோல்ட் ட்ரிங்க்ஸா தர்றாங்களே எப்படி? ஒரு சோடா கிடையாது, ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் கிடையாது. நான் சொல்றேன், அந்த கிருபையை நீங்க கற்றுக்கொள்ளலாம், அந்த கிருபையை நீங்க புரிஞ்சு கொள்ளலாம். கர்த்தர் எப்படி கிரியை செய்யறாரு, எப்படி அது நடக்குதுன்றது நீங்க என்ன பண்ணலாம், கத்துக்கொள்ளலாம். கத்துக்கிட்டா அதை பண்ணா, அதுதான் ஆண்டவர் காயின்ட்ட இவனுக்கு எரிச்சலான உடனே ஆண்டவர் என்ன பண்றாரு, அவன்கிட்ட போய் பேசுறாரு. யார்கிட்ட? இந்த காயின்ட்ட போய் கர்த்தர் பேசுறாரு. பொறாம பிடிச்ச எரிச்சல் பிடிச்சவன்கிட்ட போய் பேசுறாரு. என்ன பேசுறாரு தெரியுமா? தம்பி, எதுக்கு நீ இப்ப கோவப்படுற, எதுக்கு நீ இப்ப எரிச்சல் அடைகிற, நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை. ஆமென், ஆமென். என்ன பேசுறாரு? If you do well, believing me and doing what is acceptable and pleasing to me, நீ என் சித்தத்தை செஞ்சு எனக்கு பிடிச்சதை நீ பண்ணா என்ன சொல்றாரு? Will you not be accepted? அதாவது நீ ஃபெயில் ஆயிருக்கிற, ஆனா நான் பாஸ் ஆகிற வழியை சொல்றேன், இப்படி பண்ணா உனக்கும் நன்மை வரும்ன்ற. இருக்கீங்களா? ஆமென். கர்த்தர் ஒன்னும் காயினை உடனே தூக்கி தூர போட்டுறல. பொறாம கோவம் வந்த உடனே காயின்ட்ட போய் என்ன பண்றாரு, பேசுறாரு. அப்பா என்னாச்சு, ஏன் இப்படி சர்ச்சுக்கு தானே வந்த, ஆலயத்துக்கு வந்து நீ ஏன் மூஞ்சி உருன்னு வச்சிருக்கிற, உன் முக நாடி ஏன் வேறுபட்டது? கடவுள் எவ்வளவு நல்லவர் பாருங்களேன். அப்பொழுது கர்த்தர், எல்லாம் சொல்லுங்க, அப்பொழுது கர்த்தர் நான் ஒரு தேவன்ல காயினை நோக்கி, உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிட்டு, எது காய்ச்சலா, உன் முகநாடி ஏன் வேறுபட்டது, ஏன் மூஞ்சே சரியில்லையப்பா, என்ன பிரச்சனைன்னு பேசுறாரு. எவ்வளவு ஒரு நல்ல தேவன் பாருங்க. உங்க ஹார்ட்ல ஒரு பிரச்சனை இருக்கு, உங்க லைஃப்ல ஒரு பிரச்சனை இருக்குன்னா உடனே உங்களை ஒதுக்க மாட்டாரு. கர்த்தர் ரெடியா இருக்கிறாரு, அதை டீல் பண்ணுவோன்றார். He ready to deal with your heart, with your life. ஆமென். நான் உன் கூட இருக்கிறேன். நம்ம ஆட்கள் வந்து எப்படி சொல்றாங்க, உனக்கு பொறாம வந்துட்டு உனக்கு எரிச்சல் வந்து கர்த்தர் உன்னை வெறுத்து விடுவார், கர்த்தர் உன்னை துரத்தி விடுவார்,
கத்தர் உன்னை விட்டு போய் விடுவார், இப்படி ஏதோ பேசுறேன். கத்தர் நல்லவர். ஆமா, அவர் அவன்கிட்ட பேசுறாரு. அவன்கிட்ட என்னப்பா உனக்கு என்ன பிரச்சனை, ஏன் இப்படி ஒரு மாதிரி இருக்கிற, ஏன் இப்படி கரிச்சு கொட்டுற, உனக்கு என்னதான் நடந்தது, உனக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னு அவங்க கூட என்ன பண்றாரு, ஒரு கான்வர்சேஷனை மேக் பண்றாரு. நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லை. என்ன பேசுறாரு உங்களுக்கு புரியுதா? இங்க பாருப்பா, உன் அண்ணன் ஆபேல், உன் சகோதரன் ஆபேல் என்ன செஞ்சானோ அதே நீயும் செஞ்சனா அதே அங்கீகாரம் உனக்கும் உண்டு. நான் கர்த்தர், நான் மாறாதவன். If you do well, believing me and doing what is acceptable and pleasing to me, will you not be accepted? நீ ஏத்துக்கொள்ளப்பட மாட்டியா? உன்னை யார் நிராகரிப்பா? அப்ப நீ என்ன பண்ணப்படுவ? அங்கீகரிக்க. நம்ம வெற்றியாளர்களை பார்த்து பொறாமப்படக்கூடாது, அவங்க என்ன செஞ்சாங்கன்னு கத்துக்கணும். வாழ்க்கையில முன்னேறவங்களை பார்த்து பொறாமப்படக்கூடாது, வாழ்க்கையில ஜெயிச்சவங்களை பார்த்து பொறாமப்படக்கூடாது, வாழ்க்கையில நல்லா வந்தவங்களை பார்த்து அவன் ஊர் அப்படியே தப்பா தான் பண்ணியிருப்பான். நம்ம ஊர்ல பாருங்களேன், ஒருத்தர் நல்லா ஆயிட்டாலே இவங்க என்ன பேசுவாங்க, அது நல்ல விதமா வந்திருக்கும் நினைக்கிற. 2ஆம் நம்பர் நல்லா டைலாக் வச்சிருக்கிறாங்க. அது அது ஒன்றும் இல்லை, அந்த ஆளுக்கு ஜால்ரா போட்டதுனால வந்துடுச்சும்மா, அது அப்படி வந்துட்டுமா இப்படி வந்துட்டுமா. ஒரு நாளும் அதை என்ன பண்ண மாட்டான், சொல்லவே மாட்டான். நாம் அப்படி இருக்கக்கூடாது. நமக்குள்ளேயும் வரும், வராதுன்னு சொல்லவே முடியாது. ஆனால் நாம் என்ன பண்ணோம்னா, நம்ம இருதயத்தை விசுவாசிக்கிறதுக்கு பயன்படுத்தணும். அவர்களுக்கு செய்த கர்த்தர் எனக்கும் செய்வார். அதனாலதான் பைபிள் சொல்லுகிறது, நீங்கள் சுதந்திரிக்கிறவர்களை பின்பற்றுகிறவர்களாக மாறுங்கள். விசுவாசத்துல கர்த்தரை நம்பி ஜெயிச்சான் பாத்தியா, அந்த ஸ்டெப்ஸை கத்துக்கோ. நீயும் அப்படியே போய் காலை வை, நீனும் அவங்க செஞ்சதை கத்துக்கிட்டு செய். அவங்களுக்கு செஞ்ச கர்த்தர் உனக்கும் செய்வார். நானும் சில ஆட்களை பார்த்தேன், பெரிய பெரிய ஆட்களெல்லாம் இருக்கிறாங்க. ஒரு ஊழியக்காரு 25 ரோல்ஸ் ராய் வச்சிருக்கிறாரு. எத்தனை? 25 ரோல்ஸ் ராய்ங்க. சொந்த விமானங்கள் வச்சிருக்கிறாங்க, பெரிய பெரிய கட்டடங்கள் வச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு பொறாம வரல. இதை பார்க்கும்போது என்ன வந்து தெரியுமா, இன்ஸ்பிரேஷன்ஸ். வாவ், என் தேவனை நம்பி இவங்கெல்லாம் இப்படி வந்திருக்காங்கன்னா, அதே தேவனை தான் நானும் ஆராதிக்கிறேன், அதே கர்த்தரை தான் நானும் விசுவாசிக்கிறேன். அவர்களுக்கு செய்த கர்த்தர் எனக்கும் செய்வார். அவர்களை உயர்த்தின தேவன் என்னையும் உயர்த்துவார். அப்ப எப்படி போட்டிருப்பாருங்க, நீங்கள் அசதியாய் இராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களை பின்பற்றுகிறவர்களாய் இருந்து நீங்க என்ன பண்ணுங்க, ஜெயிச்சவங்களை பின்பற்றுங்க. அவங்க ஸ்டெப்ஸை கத்துக்கோங்க, அவங்க ஹேபிட்டை கத்துக்கோங்க, அவங்க தாட்டை கத்துக்கோங்க, அவங்க வழிகளை கற்றுக்கோங்க. கத்துக்கிட்டீங்கன்னா அவனுக்கு மட்டும் நடக்காது, உனக்கும் நடக்கும். கர்த்தர் உன்னை ஐஸ்வர்யவன் ஆக்குவார், உன்னை வெற்றி உள்ளவன் ஆக்குவார், உன்னை சமாதானம் உள்ளவன் ஆக்குவார். ஆமென். இதுதாங்க வாழ்றதுக்கான வழி, பொறாமப்படுறது இல்லை. தங்கச்சி கொஞ்சம் நல்லா ஆயிட்டா அக்காவுக்கு ஒரு மாதிரி ஆயிருது. தங்கச்சிக்கு தெரியாது இது எதனால ஆச்சுன்னு. நல்லா தானே இருந்தது அப்படின்ட்டு. நம்மளை விட 2 வயசு சின்னவா, இவால எப்படி வந்துட்டால. இங்கே வயசு சைஸ்லாம் பார்க்கக்கூடாது, அவங்க ஏதோ பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு தாழ்மை இருந்தால் அவங்ககிட்ட கேட்டு கற்றுக்கிட்டு நீங்களும் அதை செஞ்சீங்கன்னா நீங்களும் வந்துடுவீங்க. இந்த ஒரு கல்ச்சர் வரணுங்க. இன்னைக்கு நான் பேசுறது சும்மா சாதாரணமாக ஒன்று காரியம் கிடையாது. இந்த கலாச்சாரம் வந்துச்சுன்னா யார் வெற்றி பெற்றாலும் உங்களுக்கு பொறாமையே வராது. நாளைக்கே அந்த ஆள்கிட்ட ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்குறேன், 1 மணி நேரம் 1000 ரூபா ஃபீஸ் கொடுத்தாலும் பரவாயில்ல, எப்படின்னு சொல்லித்தாங்க, எப்படின்னு எனக்கு கத்துத்தாங்க. I'm ready to learn, I'm ready to change. அப்ப கர்த்தர் அப்படிதான் பேசுறாரு. என்ன பேசுறாரு, இங்க பாருப்பா, அவனை அங்கீகரிச்சேன்னு நீ வருத்தப்படுற, அவனை ஆசீர்வதிச்சேன்னு நீ வருத்தப்படுற, அவனை உயர்த்தினேன்னு நீ எரிச்சல் அடைகிற. அடைய வேண்டிய அவசியமே இல்லை. நீ கொஞ்சம் கேளு, நீயும் நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ?
ஆமென். எல்லாம் சொல்லுங்க, நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ. If you do well, believing me and doing what is acceptable and pleasing to me, will you not be accepted? நீயும் நிராகரிக்கப்படுகிற இடத்துக்கு போகாம ஏற்றுக்கொள்ளுகிற இடத்துக்கு நீ என்ன பண்ண முடியும்? வர முடியும்ன்றார். ஆமென். எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஆமென், ஆமென். அப்ப பாருங்க, பொறாமைகள் வருது, வெற்றிகள் பொறாமைய உருவாக்குது. ஒன்னு சொல்லி ஜெபம் பண்றேன். ஈசாக்கு பெலிஸ்தருடைய தேசத்திலே ரொம்ப வளமா என்ன பண்றான்? மாறுறான். பைபிள் சொல்லுது, பெலிஸ்தர் அவன் மேல் பொறாமை கொண்டு. எல்லாம் சொல்லுங்க, பெலிஸ்தர் அவன் மேல் பொறாமை கொண்டு. இதுல என்ன நீங்க புரிஞ்சுக்கணும்னா, நீங்க பொறாமைப்படக்கூடாது, ஆனா சில பேர் பொறாமைப்படுற மாதிரி உங்க வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்க வீட்டு பால் காய்ப்புக்கே ஒரு மாதிரி வருவான், பாலை கொடுத்துக்கிட்டே கத்தரையும் கொடுத்துருங்க. ஆமென், ஆமென். நானும் ஒண்ணுமே இல்லடா, உன்ன மாதிரி தான் இருந்தேன், எப்படியோ இருந்தேன், ஆண்டவரை நம்பினேன், கத்தர் தான் கொடுத்தாரு, நீ ரொம்ப சூப்பரான ஆள்டா, என்னைய மாதிரி ஆளுக்கே கொடுத்தாருன்னா உனக்கு கண்டிப்பா கொடுப்பாருடா. ஆமென். அவனுக்கு ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையும் அநேக பணிவிடைக்காரர்களும் இருந்தபடியினால். எல்லாம் சொல்லுங்க, இருந்தபடியினால். மற்றவங்க உங்களை பகைக்க பொறாமப்பட வேற ஒன்றும் இல்லை, கொஞ்சம் இருந்தா போதும். எல்லாம் சொல்லுங்க, இருந்தபடியினால். பெலிஸ்தர் அவன் பேரில் பொறாமை கொண்டு. எல்லாம் சொல்லுங்க, பொறாமை கொண்டு. என்ன பண்றாங்க பாருங்க, டக்குன்னு அவன் தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்களில் அவனுடைய வேலைக்காரர் வெட்டின துறவுகளை எல்லாம் தூர்த்து மண்ணினால் மண்ணல்லி போட்டாங்க. பாருங்களேன், இவங்க முன்னாடியே இருந்து இருக்காங்க, இந்த மண்ணெல்லி போடுற கும்பல். நல்லா இருக்கிற துறவுல என்ன கொண்டு போடுறாங்க? இவன் வெளியூருக்காரன், நம்ம ஊருக்கு வந்து இவ்வளவு நல்லா இருக்கானே, இந்த ஊருக்காரன் நான் ஏன் நல்லா இல்லைன்னு என்னைக்காவது யோசித்துறானா? திருநெல்வேலி அல்வான்னு ஒன்று இருக்குல்ல, இருட்டுக்கடை அல்வா, உலகமே ஃபேமஸ். திருநெல்வேலி 2 காரியத்துக்கு ஃபேமஸ்ன்றாங்க, ஒன்று அல்வா, இன்னொன்று அருவா. என்னங்க, அந்த பட்டயத்தை நம்ம ஆவிக்குரிய பட்டயமா மாத்திக்கிட்டு இருக்கிறோம். இன்னொன்னு சொல்றேன், இனிமே நெல்லையின் இன்னொரு அடையாளமாய் ராயல் ஃபேமிலி வரும். ஆமென். திருநெல்வேலினாலே. ஆமா, நம்புறீங்களா அந்த மாதிரி? ஆமா, இதுவே 4 பேருக்கு அப்படியே புசு புசுங்கும். இப்படி சொல்ல சொல்லதான் என்ன வருது, நம்ம வேற இந்த ஆவியை கிளப்பி விட்டுருதோம். அவன் டப்புன்னு வீடியோ எடுத்து கடற்கடனை என்ன பண்ணிட்டு இருக்கிறான், நம்ம ஆட்கள் எடிட்டிங் பண்றது கூட அவன் எடிட்டிங் பண்ணி போட்டுருதான். இவங்க ரொம்ப லேட்டு பாஸ், நீங்களாம் அவங்க நான் வீட்டு போறதுக்குள்ள போட்டுருந்தாங்க. திருநெல்வேலியில் ஒருத்தர் பாருங்க, 100 கோடிக்கு வருதுன்னா அவருக்கு வெளிநாட்டிலிருந்து நிறைய வருகிறது அப்படின்றான். அவன் இஷ்டத்துக்கு நிறைய என்ன பண்றான், பேசுறான். நம்மட்டெல்லாம் வந்து கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் பண்ணாங்களே, நிறைய காசு வச்சிருக்கிறார், நிறைய வாங்கிடலான்னு தான் வந்தாங்க, அப்புறம் வாங்கிட்டு போனாங்க. அதுக்கெல்லாம் முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? இந்த மாதிரி இருக்குது, நிறைய உருது, அவருக்கு மட்டும் எப்படியோ கிடைக்குது. பொன்னாக்குடியில் வச்சிருக்காருயா, சிட்டியில சர்ச்சை எவ்வளவு பேர் வச்சிருக்கான், இவர் தாண்டி வச்சிருக்காரு, அங்கேயும் கொண்டு போய் கொடுக்கான்லோ கொட்டான்லோ. இங்க ஒருத்தர் கேட்காரு, இங்க பக்கத்துல எல்லாம் நாங்க பாஸ்டரா தெரியலையா? தெரியலையே. நீங்க வெள்ளச்சிட்ட போட்ட உடனே உங்களை பாஸ்டர்னு சொல்லிடுவாங்களா? அப்படியே பிடிச்சி கேட்டிருக்காரு, எங்களை பார்த்தாலும் உங்களுக்கு பாஸ்டரா தெரியலையா? எங்களெல்லாம் வந்து இதை பார்த்தாலும் சர்ச்சா தெரியலையா அப்படின்றாங்க. இப்படிதான் வேலை பார்க்குறாங்க. வர்றவங்களை எப்படி தடுத்து நிறுத்தலாம்? எல்லா ஊர்லயும் இது இருக்கு. நம்ம கூட்டத்துக்கு சென்னைக்கு வர்றாங்கன்னா ஐயோ என்னென்ன வேலையெல்லாம் பார்க்குறாங்க தெரியுமா? தட்டு நிறுத்துறதுக்கு அவ்வளோ வேலையும் பார்க்குறாங்க. என்னன்னா பொறாம. நம்ம இங்கே ரொம்ப நாளாக இருக்கிறோம், இவர் வந்தார், டக்குன்னு 300-400 பேர் வந்துடுறாங்க. டக்குன்னு பார்த்தா இப்போ சென்னையில் வேற நான் அங்கே ஒரு 100 கோடிக்கு போடலான் இருக்கிறேன்.
இதெல்லாம் எப்படி இருக்கும்? ஆபிரகாம் பண்ண பாஷையில சொல்றதா இருந்தா கொளுத்தி போட்ட மாதிரி இருக்கு. அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுது அவங்களுக்கெல்லாம். என்னடா இது, எங்கிருந்தோ வந்தான், இப்படிலாம் பண்றாங்களா வைக்கிறாங்களேன்னு. இப்போ அவன் அந்த மாதிரி உணர்வு தான் யாருக்கு? பெலிஸ்தர்களுக்கு. இவன் வேற ஊருக்காரன் வந்தான், பிசினஸ் ஆரம்பிச்சான், நல்லா ஆயிட்டான். எது இருட்டுக்கடை அல்வா சொன்னான்னா, நம்ம ஊர்ல உள்ள தாமிரபரணி தண்ணி எடுத்து வெளியூர்ல இருந்து வந்த ஒரு சேட்ஜி, ஹலோ, அவர் கிண்டினது தான். நம்ம திருநெல்வேலிக்காரங்க கிண்டி கண்டுபிடிச்சது கிடையாது. அந்த சேட்ஜி பண்ணி அவர் வந்து ஃபேமஸ் ஆகி இப்போ என்ன ஆயிடுச்சு, ஊருக்கே அல்வா வந்து அப்படின்ட்டு. அப்போ இந்த ஊரில் தான் இருக்கு. இப்போ இந்த ஊருக்காரங்களாம் சேர்ந்து அதை புடுங்கலாம் அப்படின்னு கொஞ்சம் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க. எல்லாம் கொஞ்சம் வம்புலாம் நடந்துச்சு. நீங்கள் உங்களுக்கு தெரியும், நியூஸ் பார்த்தீங்கன்னா. எந்த ஊர்லேயே வந்து இந்த ஊரில் இவ்வளோ வேலை பார்த்துருக்காங்கன்னா இந்த ஊர்லேயே உட்காந்துட்டு என்ன பண்ணீங்க? இப்போ இங்கே இருக்கிற ஹோல்சேல் பூரா யார் கையில் தான் இருக்கு? சேட்ஜி கையில் தான் இருக்கு. ஏன்னா நம்ம அருவாவும் கம்புக்கு தூக்குறதுக்குமே நம்ம டைம் கரெக்டாகி போச்சுல்ல. பக்கத்து வீட்டுக்காரன்னு அந்த ஏக்கா கேட்டீங்களா, இதுக்கே டைம் கரெக்டாகி போச்சு. பிஸ்னஸ் பண்ணதுக்கு டைம் இல்லை, வாழ்க்கையில் முன்னேறதுக்கு டைம் இல்லை, எதுக்குமே டைம் இல்லை. அந்த பிள்ளை இருக்கு பார்த்தீங்களா, அந்த பிள்ளை கதை, அந்த பக்கத்து தெருவு கதை, போ வாழ்க்கையே போச்சு போ. அவன் வந்து அவனுக்கு அதெல்லாம் இல்லை. சப்பாத்தி காவோ, பிஸ்னஸ் கரோ, ஆகே படோ அப்படின்னு நம்பி இது பண்ணி அவன் பாருங்க, எங்க போனாலும் அவன் தான் இருக்கான். எங்க போனாலும் அவன் வந்து எனக்கு இங்கே கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் தமிழ் அப்படின்னு அவன் பார்த்தீங்கன்னா செலவெல்லாம் நம்மளை விட சூப்பரா தமிழ் பேசுறான். நமக்கு தான் கொஞ்சம் திக்கி வருது. அவனுக்கு நீ தமிழ்காரவனுக்கு தமிழ் ஏன் இப்படி ஒழுங்கா வர மாட்டேக்கு அப்படிங்க. சாரி பாஸ், தாய் பாஸ், மறந்துட்டோம், மன்னிச்சுக்கோ சேட்ஜி. உங்களுக்கு புரியுதா என்ன பிரச்சனைன்னு? புரியுதா? வெளியூர்ல இருந்து வந்து ஒருத்தன் முன்னேறதுல கவனம் வச்சா அவன் சூப்பரா முன்னேறிடுறான். ஆனா உள்ளூர்காரன் எவனையும் முன்னேற விடக்கூடாது. இவனுக்கு என்ன தெரியுமா, நானும் கெட்டேன் நீனும் கெட்டுப்போ. நண்டு கதை மாதிரி தான். இது ஒன்னு ஏறிச்சுன்னா இன்னொன்னு பிடிச்சி இழுத்து போட்டும். இதே வேலையை பார்க்கறதுனால ஒருத்தனும் அங்க பைபிள்ல போட்டுக்குது, ஒருவரை ஒருவர்கள் பட்சித்தீர்களானால் அழிவீர்கள். இந்த வேலை தான் நடந்திருக்கு. யோசிச்சு பாருங்க. இப்ப ஈசாக்குக்கு அந்த மாதிரி தான் பண்றாங்க. அவன் கொஞ்சமாவது யோசிக்க வேண்டாம்? வெளியூருக்காரன் இங்க வந்து உள்ளூர்ல கடையை திறந்து இவ்வளவு சூப்பரா ஆயிட்டானே. அப்ப வெற்றியாளர்களை கண்டு பொறாமை கொள்ளக்கூடாது, வெற்றியாளர்களிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த ரகசியத்தை, அந்த காரியத்தை என்ன பண்ணணும்? நம்ம என்ன நினைக்கணும், எங்கேயோ இருக்கிற சேட்சி வந்து நம்ம திருநெல்வேலியில் எப்படி முன்னேறிக்கீங்கன்னா, இந்த மண்ணின் மைந்தனாகவே இருக்கிற எனக்கு கத்தர் ஒரு பெரிய ரகபோத்தை, ஒரு பெரிய மாற்றத்தை ஏன் தரமாட்டார்? அப்படி யோசித்தீங்கன்னா வேற மாதிரி ஆயிடுவீங்க. ஆமென், ஆமென். அப்படி எழுந்து நில்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு அப்படி போனா இன்னும் போயிட்டே இருக்கும். என்ன வேற நேரம் என்கிற கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறபடினால் முடிக்கிறோம். ஹவு டு டீல் envy, இந்த பொறாமையை எப்படி கையாளணும்? நீ ஆனா கடவுள் சொல்றாரு, நீ பொறாமப்படுற மாதிரி இருப்ப, ஆனா பொறாமப்படுறவனா இருக்காதன்ற. புரியுதா உங்களுக்கு? சத்தம் புரிச்சா உங்களுக்கு? உங்களை பார்த்து நாடே பொறாமப்படும், உங்க சொந்தங்கள் பொறாமப்படும். ஆமென், ஆமென், ஆமென். அப்பொழுது எல்லா ஜாதிகளும் உங்களை பாக்கியவான்கள் என்பார்கள். தேசம் விருப்பப்படத்தக்கதாய் இருக்கும். தேசம் விருப்பப்படத்தக்கதாய் இருக்கும். All the nations will call you happy and blessed. எல்லாம் சொல்லுங்க, happy and blessed. சந்தோஷமானவன், ஆசீர்வதிக்கப்பட்டவன். கர்த்தர் அப்படிதான் உங்களை அழைக்கிறார். இந்த காலை வேளையில கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். அன்பு தாப்புனே, உங்க பிரசன்ன தண்டை வந்திருக்கிறோம். உங்க வார்த்தை எங்க இருதயங்களுக்குள்ளே அனுப்புகிறீர். எங்க உள்ளங்களுக்குள்ளே உங்களுடைய வசனம் வேலை செய்கிறது. எங்கள் இருதயங்களை எப்படி கையாளணும், எங்க உள்ளங்களை நாங்கள் எப்படி வைத்துக்கொள்ள வேண்டும், பிறர்கள் எங்க வாழ்க்கையில இப்படிப்பட்ட உணர்வுகளோடு நடக்கும் பொழுது நாங்கள் அதை எப்படி புரிந்து கொள்ளணும், பலவிதமான ஞானங்களை, வெளிச்சங்களை பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளையில எங்க வாழ்க்கையில, எங்க உள்ளத்துல ஊற்றினதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்.
இப்படிப்பட்ட ஞானமுள்ள சத்துவமுள்ள வார்த்தைகளை பிடித்துக்கொண்டு நாங்கள் சுடர்களைப் போல பிரகாசிக்க எழும்ப ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கிருபைகளை, ஆமென், பலனை நாங்கள் பேசுகிறோம். தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஃபாதர். நீங்கள் இன்னைக்கு காலையில் சொல்லிட்டீங்க, நீ பரிதாபத்துக்குரியவனா இருக்க மாட்டேன். கொஞ்சம் பேர் உன்னை பார்த்து பொறாமப்படுகிற அளவிற்கு உன் வாழ்க்கை இருக்கும், பிள்ளைகளுடைய வாழ்க்கை இருக்கும். ஈசாக்கை பார்த்து பெலிஸ்தர்கள் பொறாமைப்பட்டார்கள் என்று எழுதியிருக்கிறது. கர்த்தாவே, தேவனுடைய சபை, தேவனுடைய மக்கள், விசுவாச கூட்டத்தினர்களை குறித்து இந்த உலகம் ஆச்சரியப்பட்டு பார்க்கும். அது பெரிய ஈர்ப்பாய், சுவிசேஷமாய் அது மாறும். ஆமென். வாழ்வின் வழிகளிலே நாங்கள் வரும் பொழுது முன்னேறுகிறவர்கள், ஜெயிக்கிறவர்கள், எங்களை பகைக்கிறவர்கள் இரண்டு பேரையும் புரிந்து கொள்கிற ஞானங்களை எங்களுக்கு தருவதற்காய் நன்றி. இயேசுவின் உயர்ந்த நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தரை தெய்வமாய், ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தருக்கு நாம் கொடுக்க போகிறோம். ஆமென். பாருங்க, கிவிங் இஸ் த மேட்டர். எல்லாம் சொல்லுங்க, கொடுப்பது என்பது முக்கியமா இருக்கு. கர்த்தர் அதை பார்க்கிறார். அதற்கேற்ற ஆசீர்வாதத்தையும் அங்கீகாரத்தையும் கொடுத்தார். அதான் சண்டையே. நீனும் உழைக்கிறப்பா, ஆனா உழைக்கிறதெல்லாம் வாயில போட்டு போயிடுற. ஏதோ மிச்சம் மீதி இருந்தா காணிக்கன்னு போடுற. ஆனா அவன் தனக்கு வர்றத பெஸ்டா எடுத்து முதல்ல என் கர்த்தர்னு கொடுக்குறான். அவனையும் உன்னையும் நான் எப்படி ஒரே மாதிரி டீல் பண்ண முடியும்ன்ற? கண்டிப்பா பண்ண முடியாதுன்ற. கண்டிப்பா பண்ண முடியாது. என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன். ஆமென். ஆமாங்க, கர்த்தரை தேடி நீங்க வந்திருக்கீங்க. உங்களுக்கும் மற்றவங்களுக்கு வித்தியாசம் உண்டாகும். சேமா டீல் பண்ண மாட்டார். காயினுக்கு வேற, ஆபேலுக்கு வேற. ஆமென். கர்த்தர் நல்லவர். பாடல் பாடுவோம், கர்த்தரை கண்டு கொடுப்போம். ஆன்லைன்ல பார்க்குற பிள்ளைகள் இந்த வேத வார்த்தைகள் மூலமாய், ஆன்லைன் மூலமாய் ஆசீர்வதிக்கிற நீங்களும், ஆமென், இந்த நல்ல நிலத்தில் உங்கள் விதைகளை விதைக்கலாம். ஆமென். ஜிபே, ஃபோன்பே, ஸ்கேனிங் என்ன பண்ணலாம், உபயோகப்படுத்தி உங்கள் பொருளாதாரத்தை நீங்க என்ன பண்ணலாம், விதைக்கலாம். பாடல் பாடுவோம், கர்த்தர் கண்டு கொடுப்போம். ஆமென். கர்த்தரை தெய்வமாக கொண்டோ இதுவரையில் வெட்கப்பட்டதில்லை. அவரையே ஆதரவாய் கொண்டோ நடுவழியில் நின்று போவதில்லை. கர்த்தரை தெய்வமாக கொண்டோ இதுவரையில் வெட்கப்பட்டதில்லை. அவரையே ஆதரவாய் கொண்டோ நடுவழியில் நின்று போவதில்லை. வேண்டும் போதெல்லாம் என் பதிலானாரே, வாழ்க்கை முழுவதும் என் துணையானாரே. ஜெபிக்கும் போதெல்லாம் என் பதிலானாரே, வாழ்க்கை முழுவதும் என் துணையானாரே. ஆராதிப்போமே அவரை முழுமனதா. இருக்கீங்களா? ஆராதிப்போமே அவரை தலைமுறையா. ஆராதிப்போமே அவரை முழுமனதாய். ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய். பெருமையானதை முன்னறிந்ததா தேடி வந்து என் படையில் ஏறிக்கொண்டாரே. பெருமையானதை முன்னறிந்ததால் தேடி வந்து என் படையில் ஏறிக்கொண்டாரே. இரவு முழுவதும் பிரயாசப்பட்டும் நிரப்பாத என் படகை நிரப்பிவிட்டாரே. இரவு முழுவதும் பிரயாசப்பட்டும் நிரம்பாத என் படகை நிரப்பிவிட்டாரே. ஆராதிப்போமே அவரை முழுமனதா. ஆராதிப்போமே அவரை தலைமுறையா. ஆராதிப்போமே அவரை முழுமனதா. ஆராதிப்போமே அவரை தலைமுறையா. வாக்கு தந்ததில் கொண்டு சேர்த்திட பாதையெல்லாம் நிழலாக கூட வந்தாரே. வாக்கு தந்ததில் கொண்டு சேர்த்திட பாதையெல்லாம் நிழலால் கூட வந்தாரே. போகும் வழியெல்லாம் உணவான
ஆராதிப்போமே அவரை முழுமனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய், ஆராதிப்போமே அவரை ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய். கர்த்தரை தெய்வமாக கொண்டோ இதுவரையில் வெட்கப்பட்டதில்லை, அவரையே ஆதரவாய் கொண்டோ நடுவழியில் நின்று போவதில்லை. ஆமென். பொறாமைப்படுகிறவர்களாய் அல்ல, பிறர் உங்களை பார்த்து பொறாமைப்படுகிறவர்களாய். ஆமென். கர்த்தர் உங்க வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உங்களை உயர்த்துவார். நீங்கள் கீழாகாமல் மேலாவீர்கள், வாலாகாமல் தலையாவீர்கள். நீங்கள் கடன் வாங்க மாட்டீர்கள், அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பீர்கள். கர்த்தர் தமது நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை உங்கள் மேல் திறந்தருளுவார். நன்மை செய்கிற உங்களுக்கு அவர் மேன்மையை வைத்திருக்கிறார். அது நீங்களும் உங்கள் தலைமுறைகளும் நீங்கள் பார்ப்பீர்கள். ஆமென். So God bless you. Thank you so much for coming.